மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிக்கும்போது வர்ற ஒரு முக்கியமான ஃபார்முலா B = μH. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மியூனா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி அப்படின்னா ஊடுருவும் திறன் அப்படின்னு அர்த்தம். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூனா ஒரு பொருள் தன்னுள்ள காந்த அலைகளை எவ்வளவு ஊடுருவ அனுமதிக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது. வெற்றிடத்தோட மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁷ ஹென்ரி per மீட்டர். மியூஆர்னா ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஒரு பொருளோட மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ, வெற்றிடத்தோட மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ நாட், இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் மியூஆர். ஒரு உதாரணம் பார்ப்போம். காற்றோட மியூஆர் வேல்யூ 1. ஏன்னா காற்றோட பெர்மியபிலிட்டி மியூ, வெற்றிடத்தோட பெர்மியபிலிட்டி மியூ நாட், இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அதனால் ஃபார்முலா படி ரெண்டுமே கேன்சல் ஆகி 1 ஆயிரும். அதே இரும்புக்கு மியூஆர் வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 5000ங்கிற அளவில் இருக்கும். அதனால் இரும்போட காந்த அலைகள் ஊடுருவக்கூடிய திறன் காற்றை விட கிட்டத்தட்ட 5000 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டினா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்ன? இது பார்க்குறதுக்கு ரெண்டுமே சேமாக இருந்தாலும் இதில் வித்தியாசம் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை ஹெச்ங்கிற வார்த்தையில் குறிப்பாங்க. இதோட யூனிட் ஆம்பியர் per மீட்டர். ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுக்கான காரணங்களை சொல்கிறது தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஒரு காயிலை உதாரணமாக எடுத்துக்குவோம். அந்த காயிலில் N சுற்றளவு இருக்குது, ஐங்கிற கரண்ட்டு பாஸ் ஆகுது, அதோட லென்த் Lன்னு வச்சுக்கலாம். கரண்ட் I அதிகமானால் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாகும், சுற்றளவு N அதிகமானாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். ஆனால் காயிலோட லென்த் அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டோட அளவு குறையும். இந்த மூணுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுக்கான காரணங்கள். இதை வச்சு H = NI/L அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி Bங்கிற வார்த்தையில் குறிப்பாங்க. அதோட யூனிட் டெஸ்லா அல்லது T. H மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிற காரணங்களை சொல்லும், B மேக்னெட்டிக் ஃபீல்டோட அளவை சொல்லும். சுருக்கமாக சொல்லணும்னா Bங்கிறது காஸ், ஹெச்ங்கிறது எஃபெக்ட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பியோட வேல்யூ நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூவோட வேல்யூ மாறும். இங்கே 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். மொதல் எக்ஸாம்பிளில் ஒரு ஏர்கோர் காயில் இருக்குது. அதாவது கம்பியை வெறும் சுற்றி மட்டும் வச்சுருக்காங்க. கரண்ட்டோட வேல்யூ 2 amperes, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 500, லென்த் ஆஃப் த காயில் 0.5 meters. H = NI/L. இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணால் ஹெச்சோட வேல்யூ 2000 ஆம்பியர் per மீட்டர். நெக்ஸ்ட் B = μH அல்லது μ0 μRH. இது ஒரு ஏர்கோர் காயில். அதாவது காயிலை நம்ம எது மேலேயும் சுற்றலை. ஸோ ஏரோட ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி முன்ன பார்த்தபடியே μR = 1. அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது B = 0.002513 டெஸ்லா அப்படிங்கிற வேல்யூ வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு அயன் கோர் காயிலை எடுத்துக்குவோம். அதாவது காயிலை ஒரு இரும்பு மேலே சுற்றியிருக்காங்க. வேல்யூஸ் எதுவும் மாறல. கரண்ட் 2 amps, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 500, லென்த் ஆஃப் த காயில் 0.5 meters. அயனோட ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி என்ன மாதிரியான அயன் அப்படிங்கிறத பொறுத்து மாறும். நாம் இங்கே மியூஆரோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 2000 எடுத்துக்குவோம். இப்படி கால்குலேட் பண்ணும்போது ஹெச்சோட வேல்யூ 2000 ஆம்பியர் per மீட்டர் சேமாக தான் இருக்குது. ஆனால் பியோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் இரும்போட மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி காற்றை விட ரொம்ப ரொம்ப அதிகம். என்னதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகிறதுக்கான காரணங்கள் NI/L சேமாக இருந்தாலும் உண்டான மேக்னெட்டிக் ஃபீல்ட் அளவு நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியலை பொறுத்து மாறி இருக்கு. ஸோ கன்க்ளூஷனாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஒரே மாதிரி இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டென்சிட்டி நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து மாறும். இதுதான் B = μH ஃபார்முலாவோட முழு அர்த்தம். உங்களுக்கு வேறு ஏதாவது சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணுனாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.